சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரே என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, தேவனை துதிக்கிறது உயர்த்துகிறது யாரையோ செய்யறது போல அல்ல, நீர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், உம்மை நான் துதிக்கிறேன். நீர் என்னுடைய தேவன், உம்மை நான் உயர்த்துகிறேன். ஒரு சில நொடிகள் எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா நீர் என்னுடைய தேவனா இருக்கிறபடி நான் நன்றி. யாரோ ஒருவரை புகழ பாட துதிக்க நாங்கள் வரல, என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை அழைத்தவரை நான் துதிக்க வந்திருக்கிறேன். என்னை நடத்துகிறவரை நான் உயர்த்த வந்திருக்கிறேன். என்னை போஷித்து என்னை பாதுகாக்கிற தேவனை, என்னுடைய தேவனை நான் உயர்த்த வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் போற்ற வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிற தேவனை நான் துதிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருகிற தேவனை நான் துதித்து பாட வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னை கைவிடாம நடத்துகிற தேவனை, என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிற என்னுடைய தேவனை நான் துதித்து நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட உறவுல இருக்கிற தேவனை நாம் துதித்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிற ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு சில பாடல்களை பாடி தேவனை துதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி சொல்ல போற ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆமென். நித்தியமான தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். உண்மையுள்ள தேவன். ஆமென். சந்தோஷத்தோடு சேர்ந்து அவரை பாடி துதிக்க போறோம். Thank you Jesus. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. சொல்லுமா, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, ஆராதனை தேவனே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. மதுரமான தேவன், மகத்துவமான தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். கொஞ்சம் அசைத்து நல்ல கரங்களை தட்டி முகத்துல புன்முறுவலோட சந்தோஷத்தோடு நம்முடைய தேவனை துதிக்கலாமா? மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. புதுமையே ஆராதனை, புண்ணியமே
கரங்களை தட்டி தேவனுக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துவோமா? இந்த நேரத்தில் சத்தத்தை உயர்த்தி, அப்பா நீர் பரிசுத்தர். தேவ தூதர்களோடு சேர்ந்து பரலோகத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எத்தனை பேர் பேச இந்த நேரத்தில் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவ தூதர்களோடு சேர்ந்து நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் பரலோகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது போல நம்மளும் சொல், நீர் பரிசுத்தர், நீரே தூயர் ஆண்டவரே. பரலோகத்தோடு இணைந்து தேவ தூதர்களோடு இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூய. உமக்கே மகிமை, உமக்கே வல்லமை, உமக்கே எங்களுடைய துதிகிற மகிமைக்கு நீரே பாத்திரப்பா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். சொல்லும், ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே. தூயரே, தூய நீர் என்றோ. மன்னிக்கப்பட்டோர் யாவரும், மன்னிக்கப்பட்டோர் யாவரும், மீட்கப்பட்டோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். விடுதலையானோர் யாவர், இயேசு நாமம் தரித்தோர் யாவர் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். தூதர் பாடிடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே. தூயரே, தூய நீர் என்றும் பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, நீர் என்றென்றும் தூயரே, தூய நீர் என்றும். உம் நாமம் எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. இன்னும் ஒரு சொல்லுவோம், உம் நாமம், உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா?
சிருஷ்டி போற்றும் தூயரே உம்மை உயர்த்திடுவே தூயரே தூய நீர் என்றும் பரிசுத்த பாடும் தூயரே ராஜாதி ராஜா தூயரே நீர் என்றென்றும் தூயரே தூய நீர் என்றும் நீர் என்றென்றும் தூயரே தூய நீர் என்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே நீர் என்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே எல்லா கரங்களை தட்டி பாத்திரரா இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமே நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அப்பா உமக்கே எல்லா துதிகிற மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, The title for today's sermon that we're going to see, இயேசுவை அறிந்த தலைமுறை என்று தியானிக்க போகிறோம். we're going to meditate a generation that knows Jesus. நம்முடைய தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா என்ற கேள்வியை கர்த்தர் முன்வைக்கிறார். The Lord is keeping a question right before you. Does our generation, our children, do they know about Jesus? வாசியுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். We request you to read from the book of Judges, 2nd chapter and the 10th verse. When all that generation had been gathered to their fathers, another generation arose after them who did not know the Lord nor the work which he had done for Israel. அக்காலத்தில் இருந்து அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவளுக்கு பின் எழும்பிற்று. When all that generation had been gathered to their fathers, another generation arose after them who did not know Lord nor the works that he has done for Israel. இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் ஒரு துக்கமான தருணத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. This Judges book shows a very tragic moment of Israel history. தேவனை அறியாத ஒரு சந்ததி எழுந்ததாம். There was a generation where arise they do not know about God. அது எப்படி அந்த சந்ததி அறியாமல் போனது? How does this generation did not know about God? அறிவிக்க வேண்டிய முந்தின தலைமுறை மக்கள் தேவனையும் அவர் செய்த அற்புதங்களையும் அறியாமல் போனதினால் இந்த தேவனை அறியாத தலைமுறை எழும்பினது என்று பார்க்கிறோம். So we see the previous generation has not passed what the Lord has done. There was another generation which doesn't know about God. அந்த தலைமுறை யார்? Who was the generation? யோசுவா வாழ்ந்த காலத்தில் இந்த தலைமுறை யார்? Is that a generation which lived in the time of Joseph? மோசே வாழ்ந்த காலத்திலே அற்புதங்களை கண்ணார கண்ட தலைமுறை யார்? Is that a generation who saw all the miracles in the days of Moses? அவர்கள் இஸ்ரவேலுக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும்
அடையாளங்களையும் அவள் ரகசியமாய் வைத்துக் கொண்டார்கள். All the wonders and miracles which was done for Israel, they kept it secretly. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாமலே போயிற்று. And that is why the next generation did not know anything about this. அவர்கள் இயேசு அற்புதங்களை குறித்து அவளிடத்தில் சொல்லியிருப்பார்கள் என்றால் அவளுக்கு இருந்த விசுவாசம் அந்த தலைமுறைக்கு பற்றி பிடித்திருக்கும். If they would have said the wonders and miracles what the Lord has done, faith would have increased to the generation. பெற்றோரை தேவன் நடத்துகிற வழிகளை பிள்ளைகளுக்கு பகுத்து போதிக்க வேண்டும். Parents should teach the ways and share all the information to the children. அப்படி தவறும் பட்சத்திலே, And if they miss that, யோசுவாவின் காலத்திலே மட்டுமல்ல, not only in the days of Joseph, இந்த காலத்திலும் தேவனை இயேசுவையும் அவருடைய கிரியைகளையும் அறியாத தலைமுறை எழும்பும் என்ற எச்சரிப்பான வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். the Lord is giving a warning that even today this generation will rise without knowing Jesus. தேவன் இஸ்ரவேல் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் தங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்தவில்லை. They did not pass the wonders and miracles what the Lord has done to Israel. அப்போ எப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அந்த பெற்றோர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். How it happened? Because the parents have not said what it has to be said. அநேகம் பெற்றோரை இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன். We will see many parents these days. நாம் படுற கஷ்டத்தையும் பிள்ளைங்க பார்க்க வேண்டாம். My children should not see the suffering that I'm going through. நாம் படுற கஷ்டம் என்னோடு போகட்டும். Let all the sufferings be with me. அப்படின்னு சொல்ற பெற்றோரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். We are seeing this kind of parents. ரொம்ப தப்பு பண்றீங்க. You are doing very terribly wrong. குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது நீங்கள் ஒன்றாக அமருங்கள். When you are doing your family prayer, sit together. உங்களுக்கு என்னென்ன சோதனைகள் இருக்கிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். Share what all the trials that you are going through. என்னென்ன சவால்கள் இருக்குது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். Please share what all the challenges that you are going through. அதற்காக குடும்பத்தை ஜெபிக்க சொல்லுங்கள். So ask the family to pray for that. பிள்ளைகள் கூட பாரத்தோடு ஜெபிக்கட்டும். Let the children also pray with that burden. அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Let them also understand that. அப்படி நன்மை என்ன தெரியுமா இருக்கும்? You know what the good things will happen? நாளைக்கு உங்களை கர்த்தர் எப்படி ஆச்சரியமாக விடுவிக்கிறார் என்ற மகிமையான காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளும் பார்த்து அவளும் தெரிந்து கொள்ள என்ன தெரியுமா? என் தகப்பன் தாய் நடத்தின தேவன் என்னையும் நடத்த வல்லவர் என்ற விசுவாசம் பெருகும் அன்பானவர்களே. The children will say how the Lord has delivered my parents. That faith will increase and it will also work with them. அவர்கள் எப்படி யோர்தானை கடந்து வந்தார்கள்? How did they cross Jordan? பாருங்கள், அந்த யோர்தானிலே ஆசாரியர்கள் கால் வைத்த உடனே அப்படியே வெளிவிட்டது. And when the priest stepped on the water got separated. மோசே கோலை ஓங்கின உடனே செங்கடல் வெளிவிட்டது. When Moses stretched the rod, Red Sea was separated. இந்த அற்புதங்களை எல்லாம் இந்த தலைமுறையினருக்கு அறிவிக்கப்பட்டதோ இல்லையோ தெரியவில்லை. அவர்கள் மறந்து போனார்கள். We don't know whether these informations has been passed to the generation. They all forgot everything. வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசித்தார்கள். They entered the promised land. அங்கு இருந்தவர்களை தேவன் எப்படி அழகாக துரத்தி அந்த தேசத்தை எப்படி தம் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்பதை அந்த மகத்துவத்தை அவர்கள் அறியாமல் போனார்கள். And the generation did not understand the greatness how the Lord cast out all the people in the promised land and gave the promised land. உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கணும். Your children should see that. என்ன தெரியுமா? You know what is that? உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது என்ற மகத்துவத்தை பார்க்கணும். They should see the greatness how the wall of Jericho was broken. எல்லாம் விதமாக மந்திரடுக்கும் இயந்திரங்கள் அவிதமாக வெடிவைத்து அந்த கோட்டையை தகர்ப்பார். ஆனால் அந்த யோசுவாவுக்கு முன்பாக எரிகோ எப்படி விழுந்தது தெரியுமா? ஜனங்கள் துதி செய்து சுற்றி வரும் பொழுது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததே. கர்த்தர் இடித்தாரே, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். People use bombs and bulldozers to break the walls, but the people of Jericho ran and sang and praised and worshiped. The walls of Jericho was broken. எனக்கு முந்தின தலைமுறைகள் எப்படி வழிநடத்தப்பட்டதோ அதே விதமாக கர்த்தர் அடுத்த தலைமுறை வழிநடத்துவார் என்ற அந்த மகத்துவமான கிரியைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிற பொறுப்பு இந்த தலைமுறையாருக்கு உள்ளது. How the former generation was led, it is the same way the next generation will also be led. These great things has to be passed to the generation. யாத்திராகமம் முதல் அதிகாரம் 8 வசனம் விதமாக சொல்லுகிறது. In Exodus 1st chapter 8 verse it says like this. யோசேப்பை அறியாத
இல்லாத புதிய ராஜன் எகிப்திலே தோன்றினான். Now there arose a new king over Egypt who did not even know Joseph. அவனுக்கு தெரியல இந்த இஸ்ரவேலுடைய தேவன் யார். They did not understand who is the God of Israel. அவர் எப்படி பஞ்சத்திலே போஷித்தார் ஆச்சரியமாக என்று அந்த காரியம் அவனுக்கு தெரியாது. Though they did not know how the Lord fed during the times of famine. உடனே என்ன நடந்தது எகிப்திலே? What immediately happened in Egypt? இன்னும் இந்த ஜனங்கள் இப்படி பெருகி போயிருக்கிறார்கள். The people have been increased like this. அவர்களை நெருக்க பெருகுகிறார்களே. And when you strike them more, they are increasing. இதனுடைய மர்மம் என்ன மகத்துவம் என்ன தெரியவில்லை அவனுக்கு. They do not understand what is hidden behind this. உடனே என்ன ஆரம்பிக்க தெரியுமா? உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. You know what happened? Tribulation started. ஜனங்கள் நெருக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். People were afflicted more. கர்த்தரை அறியாத சந்ததிகளை எழும்ப விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. We should not allow a generation without knowing Jesus. எவ்வளவு பெரிய நிலையில் உள்ள மனுஷனை நீங்க பார்த்தாலும் உடனே இயேசு குறித்து அறிவிக்க கர்த்தர் தைரியத்தையும் போல்ட்னஸுக்கு தருவாராக. How much ever greater status we might be, the Lord may give us a boldness to declare His name to them. இந்த நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒரு பெரிய எச்சரிக்கையாக காணப்படுகிறது. In Judges 2nd chapter the 10th verse is a very big warning. இது குடும்பங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. It is a warning for the family. சபைக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. It is a warning to the church. நாடுகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. It is a warning for many nations. என்ன தெரியுமா? You know what is it? நான் வாழுகிற தலைமுறையிலே இந்த சந்ததிகள் அறிந்த சந்ததிகளாக மாற வேண்டும் ஐயா என்ற பாரம் இன்றைக்கு ஒவ்வொரு பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தில். The time that I'm living, my generation should know about Jesus. Let this be a burden, catch fire on each and every. முதலாவதாக First we see தேவனை நினைவு கூறும் தலைமுறை என்று பார்க்கிறோம். we see a generation that remembers God. வாசிங்கள் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்கள். Read from Psalm 78 chapter and the 7th verse. That they may set their hope in God and not forget the works of God, but keep His commandments. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இந்த காரியமானது தொடர்ந்து 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது பார்க்கலாம். And we can see it has been continued and said in the 8th verse. இந்த 78ஆம் சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் விற்பனர்கள். And the Bible scholars have given a name for this Psalm 78. இஸ்ரவேலின் வனாந்தர வரலாறு என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். And they were given a heading of Israelites in the wilderness. அவர்கள் எப்படி தேவனால் நடத்தப்பட்டார்கள். How they were led by God. எப்படி அற்புதமாய் நடத்தி வந்தார். How amazingly the Lord led them. பசி எடுத்துச்சுனா உடனே வானத்திலிருந்து மன்னா. And if they're hungry, now they have manna from. அசைவனும் ஆசைப்பட்டாங்கன்னா காடை. And if they want a flesh, the Lord gave quails. எப்படி தேவன் நடத்தினார் என்பதை குறித்த ஒரு அற்புதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. And all the wonders and miracles, how the Lord led them, it is said. பாருங்கள், யோசுவாவும் தேவனுடைய அற்புதங்களை கண்ட அந்த ஜனங்களும் மரித்து போன உடனே கர்த்தரை அறியாத புதிய ஒரு தலைமுறை எழுந்ததுன்னு பார்க்கிறோம். When Joshua and the elders of his days who died, a new generation was born. அந்த ஜனங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். And those people have heard about Jesus. நேர்ல பார்க்கல. They haven't seen Jesus. அப்ப அவங்க பிறக்கல. They have not born in that அப்ப time. பார்க்கலன்னு சொல்லும்போது இவர்கள் கேள்விதான் பட்டிருக்கிறார்கள். Because they have not seen it, they only heard about him. அப்போ அவைகள் கேள்விப்படுகிற சந்ததிகளாக இருந்ததே ஒழிய தேவனை தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்ளாத சந்ததிகள். Those generations has only heard about God, but they haven't felt personally to them. ஆகவே அந்த அறிந்த தலைமுறைகள் மறைந்தவுடனே அவருடைய செல்வாக்குன்னு சொல்லப்பட அந்த இம்பாக்ட் இருக்குது அல்லவா, அந்த தாக்கமானது அதுவும் மறைந்து போனது. And the generation who felt God, when they all vanished, the impact of God is gone. பாருங்கள், அந்த முந்தின தலைமுறைகள் எப்படிப்பட்ட தலைமுறைகள்? How was this previous generations were? அவர்கள்
யோர்தானை கடந்து சென்ற தலைமுறைகள். That was a generation which crossed the Jordan. எரிகோ சுவர் விழுவதை கண்டவர்கள். And that generation saw the wall of Jericho falling. வாக்குத்தத்த தேசத்திலே தேவன் எப்படி ஜெயங்களை கொடுத்தார் என்பதை குறித்து கண்ணார கண்ட சந்ததிகள். And that generation witnessed right before the eyes how the Lord gave the promised land for them. அவர்கள் மறைந்த உடனே இந்த சந்ததிகள் தேவனை மறந்து போனது. When after this generation is gone, next generation forgot God. தேவனை மறக்கும் தலைமுறை இறுதியிலே தேவனை விட்டு விலகிவிடும். The generation which forgets God will be separated from God. இன்றைக்கு நாம் தேவனை பிரதிபலிக்காவிட்டால் நம்முடைய தலைமுறையினர் தேவனை மறந்து போவார்கள். And if we don't reflect God, next generation will forget God. ஒரு தனிப்பட்ட உறவு முறை, A personal relationship. தேவனை அபிதமாக அறிந்த சந்ததிகளுக்கு பின்பாக வருகிறவர்கள் கேள்விப்படுவது நிறுத்திக் கூடாது. என் தகப்பன் தாய் நடத்தின அதே தேவன் என்னோடும் இருந்து நடத்துகிறார் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desire the previous generation how the Lord was with him. The next generation is not only hearing, they should witness the same God is with us. விசுவாசம் முந்தின தலைமுறையோடு நிற்க கூடாது. Faith shouldn't stop with the previous generation. உங்களுடைய தாயாருடைய அந்த விசுவாசம் உங்களிலே காணப்பட வேண்டும். The faith of my mother should be with you. உங்களுடைய தகப்பனுடைய விசுவாசம் உங்களே வர வேண்டும். The faith of the father should be with me. அதோடு நிற்க கூடாது. Shouldn't stop with that. உங்களுடைய தலைமுறைகளுக்கு அது பற்றி பிடிக்க வேண்டும். It should catch over the generations. இதுதான் தேவன் விரும்புகிற காரியமாக காணப்படுகிறது. This is what the Lord desire, beloved. நம்முடைய பிள்ளைகள் எப்படி காணப்படுகிறார்கள்? How our children are. என் தகப்பனோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். The days that we are living with our father. எங்களுடைய குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். We're all as a family living. அவர்களை தேவன் எப்படி நடத்தினார் என்று கண்ணார கண்டேன், கேட்டேன். We have seen it in our eyes how the Lord led them. எப்படி ஒரு ஊழியத்துக்கு வந்தான்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. And when we see how we came for the ministry, it was so surprising. எப்படி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. And it was so surprising, how did he choose this place? தன்னுடைய விமானப்படை அந்த சர்வீஸ் அவர் முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவளுக்கு பென்ஷனே இல்லை என்ற நிலை காணப்பட்டது. காரணம் எல்லாவற்றையும் கமிட் பண்ணி விட்டபடினால, குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணி விட்ட நிமித்தமாக அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு பணம் இல்லாமல் வெளிவந்தார்கள். And after he finished his service, when he came out, he did not have even a single penny as அப்போ அவர்கள் தேவனை பார்த்து கேட்டார்களா? he did not have any pension, so he asked God, ஆண்டவரே, எனக்கு 3 பிள்ளைகள், அவளோடு கூட வெளியே வருகிறேன் நான். Lord, I have 3 children. With nothing in my hand, I'm coming out. வேலை விட்டு வருகிறேன். I left my job. ஆண்டவரே, நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? Lord, what will I do for my நான் eating? இருப்பதற்கு வீட்டுக்கு என்ன செய்வது? Lord, what will I do for my survival, for the house? என்று கேட்டுவிட்டு அந்த கேள்வியோடு வந்தார்களாம். With a question, he came out. கர்த்தர் அவளை கைவிடவில்லை. The Lord did not forsake him. கர்த்தர் அவளை பொறுப்படுத்தி விசுவாச ஜீவியத்திலே நடத்தினார். The Lord took control him and led him in the ways of faith. அதை நாங்கள் கண்ணால் கண்டோம். We have seen it with our eyes. காதுகளால் கேள்விப்பட்டோம். We have heard it in our ears. ஒரு பெரிய விசுவாசம் வந்து என்ன தெரியுமா? You know what is the great faith we have? அவர்களை நடத்தின அதே தேவன் என்னோடும் இருக்கிறார். The same God who led him is also with me. மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன், அது என்னுடைய தேவன் என்ற அந்த விசுவாசம் வந்தது. And we had a faith. The God of Moses, the God of Joshua is also with me. உங்களுடைய குடும்பம் எப்படி காணப்படுகிறது? How is your family today? உங்களுடைய சந்ததிகள் எப்படி How காணப்படுகிறது? is your generation today? ஆண்டவரே, தேவனை மறவாத ஒரு சந்ததியாக என் சந்ததியை மாற்றும். How many of you want to say, Lord, let my generation should remember God? இரண்டாவதாக, Second thing, விசுவாசத்தில் வளர்க்கப்படும் தலைமுறைகள். a generation nurtured in faith. வாசிங்கள் உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்கள். Read from the book of Deuteronomy, 6th chapter, from 6th and the 7th verse. And these words which I command you today shall be in your heart. You shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, and when you rise up.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. முதலாவதாக வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது. என்ன பண்ணணுமா சொல்லுங்க? கருத்தாய் போதிக்கணுமா? நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் கொஞ்சம் எப்பப்போ நீங்க சொல்லணும்னு ஒரு டேபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a list which is given. What are the time that you have to say about him? என்னவா வீட்டில் என்ன பண்ண போது? நல்லா ரிலாக்ஸா உட்கார்றீங்கல்ல, When you're relaxedly sitting at home, அப்போ என்ன பண்ணணுமா? கர்த்தர் செய்த கிரிகளை குறித்து பேசணுமா? and in that time what you have to do, we have to see what the Lord has done, all the good things. அடுத்தது வழியில் நடக்கிற போதும் வழியில் நடக்கிற போது, Now while you walking on the way, நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம், வண்டி கிண்டி வர பேசாம இரு அப்படி சொல்லுங்க பிள்ளைங்க. The children will say, no, please keep quiet because we're just traveling now. இப்போ கூட விட மாட்டியா? Even now will you not allow me to be free? எப்போ விட மாட்டேன்னு சொல்லணும். We say we will never leave. படுத்துக் கொள்ளுகிற போதும் படுத்துக் கொள்ளுற போதும், And while you lie down also, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்த உடனே பாருங்க, அப்போ தெரியுமா கர்த்தர் என்னை எப்படி நடத்தினா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கணும். when you switch off the light and you lie down on your bed, you have to stop. You know how the Lord led me, and you have to start speaking like that. பிள்ளைங்க தெரியுமா சொல்லும், You know what the children will say? படுக்கும்போது கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா? You're not allowing me to sleep peacefully at least now. நான் சொல்லப்பா, இங்க வேத உபாகம் 6:7 சொல்லுகிறது. We are not saying that. It is said in Deuteronomy 6 chapter 6th verse. அப்புறம் அடுத்தது என்ன வார்த்தை சொல்லுங்க? எழுந்திருக்கிற போதும் எழுந்திருக்கும் போது, And even while you rise up, அவளுக்கு கொடுத்து பேசி. அப்படின்னா காலை 7 மணி உடனே காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? the morning when they wake up and you say to them, they'll say, have you started the morning only? அப்படி சந்ததிகளை நீங்கள் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தால்தான் அடுத்த தலைமுறை கர்த்தருக்குள்ளே இருக்கும். Likewise, when you feed the faith every day, next generation will have that faith. அந்த யோசுவா காலத்திலே இருந்த தலைமுறைகள் அவங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கவில்லை. And the generation which was there in the time of Joshua, they have not fed this faith to the next generation. அவங்களுக்கு போதித்து வளர்க்கவில்லை. They was not taught about this faith. நம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை நீங்கள் போதிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். The Lord has commanded that we have to teach the great things, the goodness of God. விசுவாசமானது கருத்தாய் கற்பிக்கப்படாவிட்டால் பாருங்க, அடுத்த தலைமுறைகள் தேவனை அறியாமல் போகிற அந்த வாய்ப்பு இருக்கிறது. And if faith is not taught intentionally, that means the next generation may grow without knowing God. ஆண்டவரே, என் தகப்பனை நடத்தினீரே, Lord, you led my father. என் தாயை நடத்தினீரே, Lord, you led my mother. என்னை நடத்தும் ஐயா. You also lead me, Lord. அந்த ஒரு ஜெபம் நமக்கு காணப்பட வேண்டும், நம்ம பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். And that prayer should be there with us and even with our children. பாருங்கள், இந்த நியாயாதிபதிகள் 2:10 நாம் பார்க்கிற காரியத்தை ஞாபகித்துக் கொள்ளுங்கள். Please remember the thing that is said in Judges 2nd chapter 10th verse. அவர்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள். They were heard about the name of the Lord. ஆனாலும் பர்சனலா அவங்க அறிஞ்சிருக்கல. But they did not know it personally. அதை நீங்கள் முக்கியப்படுத்தணும். Give importance for that. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்பிக்க வேண்டும். Parents have to teach the word of God to their children. பிள்ளைகள் பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? You know what is an important thing that the children is seeing? பெற்றோருடைய வாழ்க்கையை பார்க்கிறது. It is seeing the lifestyle of the parents. பெற்றோருடைய வார்த்தையை பார்க்கிறது. Careful listening to the words of the parents. அவருடைய நடக்கையை பார்க்கிறது. It's also seeing the life of the parents. நடக்கை நடத்தையை பார்க்கிறது. Life and the lifestyle of the parents. அதை பார்க்கிற பிள்ளைகள் அதை அப்படியே பிடித்துக் கொள்ளும். And the children who are watching it will grasp it just like that. வீட்டிலே முன்மாதிரியா இருக்க You வேண்டும். have to be in, for example, at home. அன்றாட வாழ்க்கையிலே முன்மாதிரியா இருக்க வேண்டும். In everyday daily life, you should be an example. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் இந்த வேளையிலே தன் பாரத்தை
வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் அறிவிக்கிறேன். We are declaring that the Lord is saying his burden that the parents should be a living example before your children. விசுவாசம் அது கற்பிக்கப்பட வேண்டும், அதைவிட மாதிரியாய் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையில. Amen. Faith must be taught, but more than that, faith should be modeled and lived. கற்பிக்கிறதை விட வாழ்க்கை மாதிரி அவளுக்கு பெரிய பாடமாய் அமையும். More than teaching them, being a model of faith will be a greater example for them. அந்த யோசுவா காலத்திலே இருந்த தலைமுறைகள் அவளுக்கு இல்லாத ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்க போகிறோம். In the days of Joshua, that generation, what are the things that they don't have we are going to see? யோசுவாவின் தலைமுறை நன்றாக இருந்தது. The generation of Joshua was good. அவருக்கு பின்வந்த தலைமுறைகளுக்கு என்னென்ன காரியம் குறைவுபட்டது என்பதை பார்த்து நம்முடைய தலைமுறையிலே அப்படிப்பட்ட காரியம் இல்லாமல் பார்த்து கொள்ள கத்துக்கிட்டு செய்வார். The generation which came after the days of Joshua, a new generation, what are the things they were lacking we are going to see? தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு, A personal relationship with God. இரண்டாவதாக தேவனுடைய கிரியைகளை குறித்த ஞானம். Second, knowledge of God's work. பாருங்கள், தேவன் அவர் என் தகப்பனை நடத்தினார், முடியாத நிலையில் நடத்தினார், ஆகவே என்னையும் தேவன் எப்படியும் நடத்துவார் என்ற தேவனுடைய அந்த கிரியை குறித்த அந்த வெளிப்பாடு பிள்ளைகளுக்கு வேண்டும். God has led my father at whatever situation he will led me also. That kind of a revelation the children should have. தேவனுக்கு எப்படிப்பட்ட இடத்திலே வழி திறக்க முடியும் தெரியுமா? You know what are the situation he can open ways? வழி இல்லாத இடத்திலேயும் தேவனாலே வழியை திறக்க கூடும் என்று விசுவாசம் பிள்ளைகளுக்கு வேண்டும். Children should have a faith even if there is no ways, he can open new ways. அவர்கள் பார்ப்பது செங்கடலை பார்ப்பார்கள், They will see Red Sea, அவர்கள் யோர்தானை they பார்ப்பார்கள். will see Jordan. ஆனால் என் தேவன் செங்கடலுக்குள்ளே ஒரு பாதையை வைத்திருக்கிறார் என்று அவளுக்கு தெரியாது. யோர்தானுக்குள்ளே ஒரு பாதை வைத்திருக்கிறார் என்று அவளுக்கு தெரியாது. இந்த பாதையிலே என்னை நடத்த என் தேவனால் கூடும் என்ற விசுவாசம் நம்முடைய தலைமுறைக்கு வர வேண்டும் என்பார்கள். And the Lord has kept a way in the Red Sea. The Lord has kept a way inside the Jordan. Our children should understand the Lord will create a ways where there is no way. That faith they should have. பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிரியைகளை குறித்த ஞானத்தை போதியுங்கள். Teach and educate them about the knowledge of God. தேவனால் எப்படியும் வழி திறக்க முடியும். God can open way at anything. அதை சொல்லிக் கொடுங்கள். Teach them that. மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Third, the fear of the Lord. பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் பார்க்கிறார்களா? Are the children watching the parents? தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்கிறதை பார்க்கிறார்களா? Are the children watching that the parents are giving more importance for the things of God? கர்த்தர் கொடுக்கிறதில்ல, எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள்? How are you growing your children in giving to the Lord? தேவனிடத்திலிருந்து பெற்ற வருமானத்தை நீங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பதை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? The income that you receive, how are you teaching your children to give it to the Lord? பெற்றோர்கள் எவ்வளவு கர்த்தருக்கு முக்கியம் கொடுக்கிறீர்கள், பயபக்தர்கள் என்பதை உங்களுடைய சந்ததிகள் பார்த்து கொண்டிருக்கிறது. Your generation is watching very carefully how the parents are, in what reverence are they in. அந்த காரியங்கள் தான் எதிர்காலத்திலே உங்களுடைய தலைமுறைகள் கர்த்தரை அறிந்த தலைமுறையாக இருக்க போகிறதா, கர்த்தரை விட்டு விட்டு தலைமுறையாக இருக்க போகிறதா, அதை நிர்ணயிக்கும். கவனமாயிருப்போம். Only these things will decide whether your generation has known God or your generation has left and forgotten God. அந்த தலைமுறையிடத்திலே ஒரு சில காரியங்கள் இல்லாமல் போனது. In few things were missing in that generation. அதற்கு பிறகிலே விரைவிலே விக்கிரகங்களை வணங்க தொடங்கினார்கள். After this they started to begin to serve idols. தேவனோடு தனிப்பட்ட உறவில்லாத ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வீழ்ச்சியை உண்டாக்கும். A life without relationship with God leads to spiritual decline. ஆண்டவரே, நான் உமக்குள்ளே வாழ்ந்தது போல
என் பிள்ளைகளும் சந்ததிகளும் உமக்குள்ளே வாழ வேண்டும். Those who have that desire, that wanting, Lord, like how I am with you, let my generation be also be with you, Lord. மூன்றாவதாக ஒன்றை பார்க்கலாம். Third, we will see one thing. தேவனை பின்பற்றும் ஒரு தலைமுறையாக கர்த்தர் மாற்றுவாராக. Third point, the Lord will make a generation that follows God. வாசிங்க நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். We're here reading from book of Judges, 2nd chapter and the 12th verse. And they forsook the Lord God of their fathers, who had brought them out of the land of Egypt, and they followed other gods from among the gods of the people who were all around them, and they bowed down to them, and they provoked the Lord to anger. தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தரை விட்டு Here we see they left their God. அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவளை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். And they followed other gods among them and they provoked God. உண்மையாக இந்த தலைமுறைகள் அது எப்படிப்பட்ட தலைமுறை காணப்பட்டுச்சு? How are these generations were? கர்த்தரை பின்பற்றாத ஒரு தலைமுறை காணப்பட்டுச்சு. This was a generation with not following God. பாருங்க, இந்த வசனம் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் பார்த்தா. And this verse is a very difficult one. நியாயாதிபதிகள் 2:7 நாம் பார்க்கும் பொழுது, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவளும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடுமாகிய மூப்பரின் சகல நாட்களும் கர்த்தரை சேவித்தார்கள். அதற்கு பின்பு பாருங்கள். And you see in Judges 2nd chapter 7th verse, and the people served the Lord all the days of Joshua and all the days of the elder, and outlook Joshua, which have seen all the great works of the Lord, and he did it for Israel. பாருங்க, அந்த யோசுவாவின் நாட்களில் இருந்த அந்த வைராக்கியம் தலைவரை தொடர்ந்தது. And the zeal in the days of Joshua was following. ஆனால் அது படிப்படியாக குறைந்து விட்டது. But step by step it got decreased. ஒரு பெரிய கஷ்டம் தான் பிள்ளைகளை இயேசுக்குள்ளாக வளர்ப்பது அப்படின்னு நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க. You would have understood it's very difficult to grow up the children in Christ. உங்களுக்கு இருந்த பக்தி உங்கள் பிள்ளைகளோடு வருகிறது என்றால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். And if you have the same godliness that your children also carry that. உங்களுக்கு இருந்த பக்தி பிள்ளைகள் வர முடியலனா அதுக்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. And if your children is not having that godliness, please think about what is behind it. மனிதர்கள் தேவனை அறியாத போது அவர்கள் உலகத்தின் வழிகளை பின்பற்றத் தொடங்குவார்கள். When people do not know about God, they started to follow the ways of the world. இன்னும் அவங்க படிக்கிற அந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் செய்கிற வழிபாடுகளை பின்பற்றுவார்கள். Because they will be following in all the schools and children's what the other children are doing. பாருங்க, ஒரு சந்ததிகள் தேவனை முற்றிலுமாக அறியாத போது உலகத்தின் வழிகளை பின்பற்றத் தொடங்குவார்கள். When a generation who doesn't know about God, they'll naturally start to do the ways of the world. ஏன் இஸ்ரவேல் தேவனை அறியாமல் போனாங்க தெரியுமா? You know why Israelites did not know about God? சுற்றியுள்ள மக்கள் ஜாதிகளுடைய அந்த தேவனுடைய வழிபாட்டை அவர்கள் பின்பற்றத் தொடங்கினார்கள். Because they started to follow the people around them and follow their traditions. தேவன் மறக்கப்படுவார் என்றால், if God is forgotten, அவருடைய இடத்தை விக்கிரகங்கள் பிடித்துக் கொள்ளும். Idols will take his place. இன்றைக்கு பெற்றோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is talking to the parents. நீங்கள் வாழ்ந்தது போல ஒரு பக்தியுள்ள சந்ததியை தேவனுக்காக எழுப்ப விரும்புகிறீர்களா? Do you want to raise up a godly generation like how you lived? நீங்கள் உத்தமமாய் பின்பற்றியது போல உங்கள் பிள்ளைகளும் உத்தமமாய் பின்பற்ற நீங்க எதிர்பார்க்கிறீர்களா? Are you expecting like how uprightly you follow God? You want your generation to do that? கர்த்தருக்கு கோபமூட்டாத ஒரு சந்ததியை, கர்த்தரோடு இணைந்து வாழுகிற ஒரு சந்ததியை நீங்கள் எழுப்புங்கள். Please raise up a generation which is closely attached with God. நீங்கள் வாழும் பொழுதே கர்த்தருக்கென்று பிள்ளைகள் வாழ்வதை நீங்கள் காண்பீர்கள். And while you are alive, you will see your children living for God. ஒரு தாயார் வந்தார்கள். When mother came, அவர் சொன்னார்கள், she said, எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். and all the children what the Lord gave me, they're all doing ministry for அவளை God. பார்த்து சொன்னேன், I look at her and say, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இல்லை. there's nothing more greater blessing than this.
இப்படி சொல்ல முடியுமா உங்களுக்கு? Can you say like this? நம்முடைய பெற்றோர் இந்த காரியத்தை எப்படி கையாளுகிறார்கள்? You're seeing how our parents are handling this situation. ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனையை அதிகப்படுத்துறவங்களா காணப்படுறோமா? If there a problem there, are they increasing the problem? அல்லது ப்ராப்ளம் சால்வர்ஸ், அந்த பிரச்சனை தீர்க்கிறவங்களா காணப்படுகிறோமா? Are all they solving that problem? ஒரு முறையில் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? How are we faithful in our things? நம்முடைய நடக்கை, Our ways, எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். everything they are watching. அநேகர் சொல்லுவாங்க, Many will say, ஏய் நீ என்ன பார்க்காத, hey, don't look at me. கர்த்தரை பாரு, You see God. அவர் பின்பற்று. You follow him. எல்லா மனுஷனும் தோல்வி உள்ளவன் தான். Every man is a failure. உண்மைதான். It's true though. பவுல் சொன்னா தெரியுமா? You know what did Paul say? நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். Like how I follow Jesus, you also follow me like that. இப்படி சொல்லுகிற தகப்பன் தாயாய் நீங்கள் மாறவில்லை என்றால் உண்மையாக கர்த்தரை சேவிக்கும் தலைமுறையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் அன்பானவர்களே. And if you are like this, a father and mother, the Lord will give you a generation which follows God. கர்த்தர் நடத்துவாராக. The Lord make guide. கடைசியாக ஒன்றை தான் விரும்புகிறேன். Last we will meditate one thing. வாசிங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். Read from the prophecy book of Joel, first chapter and the 3rd verse. Tell your children about it. Let your children tell their children, and their children another generation. இதின் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை தேவன் சொல்லுகிறார். In this place, the Lord is saying a very big thing. பாருங்கள், இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். Tell your children about it, அல்லது அறிவியுங்கள். or else proclaim it. பாருங்கள், அது அவர்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்கிறவர்கள் என்று அப்படியே ஒரு செய்தி பறைசாற்ற பண்ணப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். And if you say a message, that message should not stop. It should be continuing from your children to their children's children and their children to the other generation. பாருங்க, செய்தியை பெற்றோர்கள் யாருக்கு தெரிவிக்க வேண்டுமா? பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டுமா? And to whom we have to proclaim? To our children. பிள்ளைகள் என்ன பண்ணணுமா? What will the children will do? அவர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் சந்ததியாருக்கு தெரிவிப்பார்கள். And they tell their children and their children to another generation. அப்போ இந்த தலைமுறை எப்படி காணப்படணும் தெரியுமா? You know how this generation should be. தேவனை அறிவிக்கும் தலைமுறையாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may be gracious that this generation will proclaim God. பாருங்கள், ஒரு தலைமுறை விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு அறிவிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக காணப்படுகிறது. It is the duty of the generation to pass the faith to the next generation. பாருங்கள், உங்களுடைய தலைமுறைன்னு சொன்னா உங்களுடைய வீடு உங்க பிள்ளை மட்டும் நினைச்சுக்காதீங்க. And if you say generation means, don't think you and your children. உங்களுக்கு தெரிந்த அனைத்து தரப்பு மக்களும் அதை அடங்குவர். Every other people that you know, they all include in that generation. இயேசுவை குறித்து அறிவித்திருக்கிறீர்களா? Have you said about Jesus to them? பாருங்கள், பெற்றோர்கள், ஊழியர்கள் மற்றும் சபை அனைவரும் தேவனுடைய வார்த்தைகளை சந்ததிகளுக்கு போதிக்க வேண்டும். The parents, leaders and the church have the responsibility to teach the word of God. மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். We have to proclaim the word to others. அதை நாம் செய்கிறோமா என்ற கேள்வியை இப்பொழுது கேட்டு பார்க்க கடவோம். We may ask this question, are we doing this or not? அடுத்த தலைமுறைகளுக்கு தேவனை கற்பிப்பதால் அவர்கள் விசுவாசமுள்ள தலைமுறையாக கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். And if you teach the next generation about God, that generation of faith, and they will be faithful to இந்த நியாயாதிபதிகள் 2:10 இந்த வசனம் ஒரு முக்கியமான எச்சரிப்பு வசனமாக காணப்படுகிறது. Judges 2:10 is a very important verse. It's a warning verse. தேவனுடைய வார்த்தையை கற்பிக்காமல் விட்டுவிடும் பொழுது கர்த்தரை அறியாத தலைமுறை எழும்பும். If you neglect to teach the word of God, a generation will rise without knowing God. இந்த வசனம் தேவன் செய்த கிரியைகளை அந்த பிள்ளைகள் சந்ததிகள் அறியவில்லை, ஆகவே கர்த்தரை விட்டு சென்றார்கள் என்று பார்த்தோம். And we saw that generation has not known the works of the Lord.
உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைகளின் விசுவாசத்தையும் அவர் உண்மையாக கற்பிக்கும் பொழுது கர்த்தர் நேசிக்கிற தலைமுறைகள் எழும்பும் அன்பானவர்களே. But if you teach faithfully and model them in faith, a generation that loves God and serves God will raise. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு சபைக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கலாம், ஒரு சரித்திரம் இருக்கலாம். For a family and a church can be a very big history or a great history. அந்த பெற்றோர்கள் நல்ல வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம். And those parents will be very strong in faith. ஆனால் அடுத்த தலைமுறைகளை சீஷர்களாக உருவாக்கவில்லை என்றால் நிச்சயம் வீழ்ச்சி வரும் அன்பானவர்களே. But if they fail to make that generation as a disciple for God, they are failed. They will fail. பெருசா வரலாறு பேசுறது பிரச்சனை இல்லை. There's no use of talking history. என் குடும்பத்துல அந்த மத தலைவர் இருந்தாரு, பேசுறது பிரச்சனை இல்லை. There is no use of saying in my family that priest was there. இன்னைக்கு உன் பிள்ளைங்க எப்படி இருக்கு? Today how is your child? அந்த பிள்ளைங்க நாளைக்கு எப்படி இருக்கும்? How will that child be there tomorrow? பாருங்க, இன்னைக்கு சந்ததிகள் எப்படி தெரியுமா இருக்குது? ராகாபும் புறஜாதிகளும் தேவனுடைய வல்லமை கேள்விப்பட்டார்கள் வாசிக்கிறோம். And we read Rahab and Gentiles heard about God. ஆனா அந்த கேள்விப்பட்ட நிலைமையோடு கூட அப்படியே இருக்கிறாங்க. But they are still in the same level after hearing about God. பின்பற்றக்கூடிய நிலைமையில வரல. They did not came to stay or follow him. கேட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. They just heard it and then யோசுவா 2:10-11 வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். என்ன பட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. கேள்விப்பட்டாங்க. ஆனா இயேசுவை தேவனை அவள் தெரிந்து கொள்ளவில்லை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பது குறித்த நல்ல அறிவு இருக்குது. they have very good knowledge about God. ராகாபை போல மக்கள் இருக்கிறார்கள். There are people like Rahab. இயேசு குறித்து சொன்னீங்கன்னா இயேசுவா எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லுவாங்க. And if you say about Jesus, they will say, no, we all know about Jesus. எங்க வீட்ல வாங்க, You come to my home. எங்க தெய்வங்கள் படத்துக்கு நடுவுல சைடுல இல்லங்க, நடுவுல இயேசு படம் தான் இருக்குது. And all the picture of our God, it's not on the side, it's in the middle. Jesus picture is also there. வெளியே கிளம்போதுனா ஒரு சிலுவை போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு தான் வெளிய போவேன். And when we go out of a home, we'll draw a cross and then only we'll go. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட ராகாப் புறஜாதிகள், Rahab and Gentiles who heard about God. அவர்கள் இயேசுவை பின்பற்றுவர்களாக மாறச் செய்ய வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. It is your duty and my duty to make them to follow God. ஆகவே கர்த்தர் அந்த ஒரு பொறுப்பை இன்றைக்கு அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். Therefore that responsibility the Lord has given to us. நாம் சொல்லாவிட்டால் அடுத்த தலைமுறை இயேசுவை மறந்துவிடும். And if you do not teach them, the next generation they will forget God. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to say about Jesus? இவங்க எப்படிதான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க, சொன்னாலும் பரவாயில்லை. Even if they say, they will only keep on saying like this. நீங்கள் சொன்னதை ஒரு நாள் அவள் புரிந்து கொள்வார்கள். One day they will understand what you have said. ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? You know what is the greatness about it? நாம் கண்களே மூடினாலும் Even our eyes are closed. நமக்கு பின்பதாக After us, தேவனை சேவிக்கிற ஒரு சந்ததி எழும்பு. a generation to follow God will rise. இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. Lord, let your power descend right now. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட கிருபை செய்வீராக. Lord, give us the grace that we show up living this holy life. இந்த வேறுபட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்ட கிருபை செய்வீராக. Lord, give us the grace that we show them that separation life, Lord. ஆண்டவரே என்னை கரத்தில் எடுத்து நீர் கருவியை பயன்படுத்துவீராக. என்னுடைய தலைமுறைகள் உம்மை சேவிக்கிற தலைமுறைகளாக மாற வேண்டும் என்று பாரத்தோடு இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த வேளையிலே Lord, use me as a vessel that is useful to you. Let my generation see and follow God. All those who are in this burden, please raise up your hands and start praying now. தலைமுறைகள் உம்மை சேவிக்கும்படியாக தலைமுறைகள் அது உம்மை சேவிக்கிற மக்களாக மாற கிருபை செய்வீராக. Lord, let
my generations follow you, Lord. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Beloved loving Father, எங்களுடைய சந்ததிகள் இயேசுவை அறிந்த தலைமுறையாக காணப்பட கிருபை செய்வீர். Lord, make a generation who knows you, Lord. தேவனை மறந்து போகாதவர்களாக, தேவனை நினைவு கூறும் ஒரு தலைமுறையாக மாற கிருபை செய்வீர். Make a generation not to forget you, but to remember you, Lord. அதற்கேற்ற வண்ணமாக விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கக்கூடிய கிருபை தருவீராக. Lord, according to that, give us the grace that we will nurture in faith, Lord. நான் உம்மை பின்பற்றுவது போல அவர்களும் உம்மை பின்பற்றக்கூடிய நிலையிலே நடத்துவீராக. Lord, like how I'm following you, let my generation also follow you, Lord. அவர்கள் தேவனை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாற கிருபை செய்வீராக. Lord, be gracious. Let that generation proclaims God to the world. முதலாவதாக நாங்கள் உம்மை அறிவிக்கிறவர்களாக மாற கிருபை செய்வீராக. Before that, make us that we proclaim your name to the nation, Lord. எங்கள் சந்ததியிலே வாழ்கிற மக்கள் ஒருவரும் உம்மை அறியாமல் காணப்படக்கூடாதப்பா. Lord, our generation should be no one without knowing you, Lord. உம்மை அறிந்தவர்களாக காணப்பட கிருபை செய்வீராக. Be gracious that they all should know you, Lord. இயேசுவை அறிந்த தலைமுறையை உருவாக்க கிருபை செய்வீராக. Give us the grace that we create a generation who knows Jesus. எங்கள் நாட்களிலேயே எங்களுடைய தலைமுறைகள் உமக்காக பிரகாசிப்பதை வல்லமையாக பயன்படுத்தப்படுவதை காண கிருபை செய்வீராக. Lord, in our days, let us see our generations being used for you, Lord. அந்த பாக்கியத்தை கட்டிடுவீராக. Give us that grace, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father, we pray. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் அன்பும் வேண்டுதது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம்மோடு இருந்தது போல நம்முடைய சந்ததிகள் தலைமுறைகள் பிள்ளைகளோடு கூட தேவன் கூட இருந்து உமக்காக வாழுகிற சந்ததிகளை தேவன் எழுப்புவாராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை